ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மிதி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராகி மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ராகியை 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது என்னோடய பேபி இப்போ தான் 4 months முடிச்சு 5th month ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ராகி மில்க் கொடுக்குறேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hourக்கு ஊற வச்சிடுறேன். இப்போ 1 hourக்கு அப்புறமா ஊற வச்சதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் கொஞ்சம் ஒயிட்டாக வரும் வாஷ் பண்ணி எடுக்கும்போது. அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா 3 times இல்லை 4 times கூட நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. பேபிஸ் கொடுக்குறனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் பால் எடுத்தோன்னா எப்படி எடுப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுக்கிற மாதிரி சேம் ப்ராசஸில் தான் இதையும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 1 time அரைச்சி எடுத்துக்கிறேன் அந்த ராகி பாலை. அந்த ராகியை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு பால் கிடச்சிரும் ஒயிட் கலரில். இதை நம்ம ஃபில்டரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதில் இன்னும் ராகி அப்படியே இருக்குது அரைப்படாமல். ஸோ இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மறுபடியும் செகண்ட் டைம் இதை அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்போ தான் எல்லா ராகியிலேருந்தும் நமக்கு பால் கிடைக்கும். 1 time மட்டும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நிறைய பால் கிடைக்காது. ஸோ இப்போ மறுபடியும் அந்த பாலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 3rd time மறுபடியும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி 3 times நான் இந்த மாதிரி பால் எடுத்துக்கிறேன், ராகி பாலை. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா எல்லா ராகியுமே அரைப்பட்டு நல்லா அந்த பாலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சக்கையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பாலில் லைட்டாக ஒரு துளி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேபிஸ்க்கு டேஸ்ட், அந்த ராகியோட டேஸ்ட்டும் தெரியணுன்றக்காக உப்பு ஆட் பண்ணுறோம். நிறைய ஆட் பண்ணக்கூடாது. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் கூட அந்த ஸ்பூனை எடுத்துடாதீங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா சீக்கிரமே கட்டி சேர்ந்துடும். இது ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக கட்டி சேர்ந்துடும். நான் என் பேபி 5 months தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் லிக்யூடாக கொடுக்கணுன்றக்காக நான் கொஞ்சம் லிக்யூடாக கொடுக்குறேன். இதே நீங்கள் 6 month 8 monthனா நல்லா சரலாக் பதத்தில் நீங்கள் கிண்டிக்கலாம். நான் என்னோடய பேபிக்கு லிக்யூடாக கொடுக்குறேன். ஓகே, இப்போ நல்லா ஹெல்த்தியாக ராகி மில்க் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.